السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் புனித ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய உரையும் அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். இந்த ரமலானை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மைதான், ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அருளியிருக்கின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்ட ஒரு மார்க்கம். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த நேர்வழியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகின்றான். வல் ஃபுர்கான், அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை தெளிவுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு வேதமாக அதை அமைத்திருக்கின்றான். அப்ப இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, எனவே அந்த மாதத்தை யார் அடைகிறீர்களோ அவர்கள் அதிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த ரமலான் மாதத்துல திருக்குர்ஆன் அருளப்பட்டதனால, அந்த திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதனால, அது சத்தியத்தை தெளிவாக கூறுவதனால, அந்த சத்தியம் அசத்தியம் என்னன்றதை பிரிச்சு ஒரு கிரைட்டீரியாவாக ஃபுர்கானாக திருக்குர்ஆன் அமைவதனால, அதாவது மூடலாக சொல்லாம இதுதான் சத்தியம் இதுதான் அசத்தியம் என்று பிரிச்சு காட்டும். அதான் ஃபுர்கானுக்கு விளக்கம். இந்த ஃபுர்கானுடைய ஒரு தன்மையை கொண்ட ஒரு குர்ஆனை அல்லாஹ் ரமலான் மாதத்துல அருளினதுனால, அந்த மாதத்தை நீங்க யார் அடைஞ்சாலும் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல நாங்க எல்லாரும் இந்த செய்தியை பொதுவாக விளங்கி வச்சிருக்கோம். இந்த வசனத்துல தொடர்ச்சியாக இன்னொரு பகுதி வருது. அது என்ன வருதுன்னு சொன்னா, வமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்களை யாரு பயணிகளாக இருக்கிறீங்களோ நோயாளிகளாக இருக்கிறீங்களோ அவங்க வேறு நாட்கள்ல நீங்க நோன்பு நோட்டுக் கொள்ளுங்க. அதாவது ரமலான் மாதத்துல நோன்பு நோட்டுவது எல்லாம் கடமைன்னுட்டான். ஆரம்பத்துல அப்படி ஒரு நிலை இருக்கல்ல. ஆரம்பத்துல இருந்த நிலைன்னு சொன்னா, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஐயாமுன் மஅதூதாத் என்று அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்துல தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றாங்கடா, உங்களை யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க நோன்பு நோட்டு கொள்ளலாம். அதே நேரத்துல சக்தி இருந்தும் நோன்பு நோக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய விதத்தில் நீங்க ஃபித்யா கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்துல நோன்பு எப்படி கடமையாக்கப்படுதுண்டா, நீங்க விரும்பினா நோன்பு பிடிக்கலாம், விரும்பினா அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம். இப்படிதான் இருந்துச்சு ஆரம்ப கால சட்டம். ஆனா கடமை குத்திப என்றான்ல, கடமையாக்கப்பட்டுள்ளது என்றான். அப்ப இந்த கடமையாக்கப்பட்ட நோன்பும் எப்படி கடமையாக்கப்படுது, எங்கட ஒரு சாய்ஸ்ல விடப்படுது. நீங்க விரும்பினா சக்தி இருந்தாலும் நோன்பு பிடிங்க, சக்தி இல்லாட்டி பிடிக்க வேணாண்டல, சக்தி இருந்தாலும் நீங்க இன்னொரு நாள்ல என்ன செய்யுங்க, இந்த ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய விதத்துல நீங்க ஃபித்யா கொடுத்தாலும் போதும் தான் என்றெல்லாம் ஆரம்பத்துல வச்சிருக்க. பிறகு அந்த சட்டம் மாறி ரமலான் மாதத்தை அடைந்தாலே நோன்பு நோட்டுதான் ஆகணும், ஃபித்யான்றது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் என்ற சட்டம் எல்லாம் கிடையாது என்று முழுசா எல்லாம் என்ன செய்யறான், மாத்துறான். இப்படி மாத்திட்டு அல்லாஹ் அதுல எப்படி அந்த சலுகை ஆரம்பத்துல நோன்ப கடமையாக்கும் போதே ஒரு சலுகையோட தான் அல்லாஹ் கடமையாக்குறான். பாருங்க, எங்களெல்லாம் கஷ்டப்படுத்த விரும்பல, பாத்தீங்களா? நோன்ப கடமையாக்குறதுனால நீங்களை சிரமப்படுத்திக் கொள்ள கூடாதுன்றது அல்லாஹ் ஒரு சட்டமாக்குறான். ஆரம்ப சட்டமே அப்படிதான் இருக்குது. சரி, ரமலான்ல கடமையாக்கப்பட்ட நிலையிலும் நீங்க ரமலான் அடைஞ்சா நோன்பு நோற்றே ஆகணும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையில கூட அல்லாஹ் எப்படி ஆக்குறான் என்று சொன்னா, வமன் கான மரீலன்,
அவ் அலா சஃபரின், உங்களை யாரு நோயாளிகளா இருக்கிறீங்களோ அல்லது பயணத்துல இருக்கிறீங்களோ, ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவங்க வேற நாட்கள்ல நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கன்றாங்களா. அப்ப உங்களுக்கு நோன்புல பயணங்கள் வரும். பயணம் என்றா நரக வேதனை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப சிரமமானது, கஷ்டமானது. இந்த காலத்துல பயணம் மிக மிக சுலபமா தான் இருக்குது. அந்த காலத்துல பயணம் என்றால் நினைச்சும் பார்க்க இயலாது. ஒருத்தன் வந்து ஒரு மரணத்தை அடைஞ்சு வார அளவுக்கு ஒரு வேதனை அனுபவிக்கிறோம். அந்த காலத்துல பாலைவனங்கள்ல குறிப்பாக பயணம் செய்வதாக இருந்தா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனாலும் இந்த காலத்துல என்னதான் சொகுசான வாகனங்கள் வசதிகள் இருந்தாலும் கூட பயணம் என்பது சிரமமா தான் இருக்குது, கஷ்டமா தானே இருக்குது. அப்ப அந்த பயண கஷ்டத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யறாருன்னா, நீங்க வேற நாள்ல நோம்பு பிடிக்கலாம், பரவாயில்ல, ரமலானுடைய அந்தஸ்திலே உங்களுக்கு கூலிய தருவேன் என்றான். அதான் விஷயம். அதாவது உங்களுக்கு நீங்க நோயாளிகளா இருந்தாலும் ரமலான்ல நோம்பு பிடிக்கிறதும் வேற நாள்ல நோம்பு பிடிக்கிறதும் சமமாகாது. ஆனாலும் நீங்க வந்து இந்த நோயாளிகளாக இருந்தாலும் பயணிகளா இருந்தாலும் ரமலான்ல அந்த நோம்பை விட்டுட்டா, அது வேற நாள்ல நீங்க நோம்பு நோட்டுறீங்கண்டா, ரமலான்ல நீங்க நோன்பு நோட்டா எந்த நன்மை இருக்குதோ அதை தருவேன் என்றதுதான் அர்த்தம். அல்லாவே அதை சலுகையாக்கி தாரான் என்றா என்ன அர்த்தம்? அதுக்குரிய நன்மை எல்லாம் தரப்போறான் என்றது அர்த்தம். அப்ப இதுலயும் பாருங்க, அல்லாஹ் தஆலா நோன்புல என்ன செய்யறாங்க, நமக்கு சலுகையை தாரான், லேசானதை தாரான். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நோன்பு காலத்துல அவங்களும் சலுகை அளிக்கப்பட்டவங்க. பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பு காலத்துல சலுகை அளிக்கப்பட்டவங்க. இவங்களும் வேற நாட்கள நோன்பு நோக்கணும். இவங்க நோன்பை நோக்க தேவையில்லை என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. இவங்களும் சலுகை அளிக்கப்பட்டவங்க. ஏன்னா அந்த செய்தியில பாலூட்டும் தாய்மார்களும் பயணிகளும் அல்லாஹ்வினால் சலுகை அளிக்கப்பட்டவர்கள் என்று வருது. இந்த பயணிகளுக்குரிய சலுகை என்ன? ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், வேறு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற சலுகை. அந்த கண்டிஷன்ல தான் பயணிகளுக்கு சலுகை. இதே சலுகை தான் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் சலுகையா இருக்குது. அப்ப இப்படி எல்லாம் சலுகை தர்றான். ஏன்? அதுக்கு கடுமையாக்கிட்டார். நீ நோவு பிடிச்சுதான் ஆகணும், பசி பட்டியலில் இருந்துதான் ஆகணும், நீ நோவு பிடிக்கலன்னா அவனுக்கு தண்டிச்சிருவேன் என்றெல்லாம் காட்டலாம். கடும் போக்கு எல்லாம் காட்டலாம். அல்லாஹ் காட்டுறானா? காட்டல. தொடர்ச்சியாக அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு வந்து லேசானது தான் நாடுறான், சிரமத்தை நாடவில்லை. அல்லாஹ் சொல்லிட்டானே, நாங்க தஃசீர் கொடுத்தது எங்கட விளக்கம் என்ன நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அல்லாஹ்வே பின்னாடி சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை நாடுறான், சிரமத்தை நாடவில்லை. வலி துக்குமிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன். அதே மாதிரி நீங்க வந்து நாட்களை முழுமைப்படுத்த, எண்ணிக்கையை முழுமைப்படுத்த, அல்லாஹ்வை பெருமைப்படுத்த, அல்லாஹ் உங்களுக்கு தந்த வழிகாட்டியத்துக்கு அல்லாஹ்க்கு நீங்க நன்றி செலுத்த நான் இந்த மாதிரி சலுகை எல்லாம் தர்றேன் என்றான் அல்லாஹ். நீங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற உணர்வோட வாழுங்க, அதனால இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நீங்க பெருமைப்படுத்துங்க, நேர்வழி காட்டுறாங்கல்ல, அதுக்கு பெருமைப்படுத்துங்க, அதனால உங்களுக்கு இந்த சலுகையை தர்றேன். நீங்க நாட்களையும் சரியாக எண்ணிக்கொள்ளணும் என்றதுக்காக இப்படி செட்டப் நான் பண்ணி தர்றேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வணக்கத்தை கூட ஒரு அழகான அற்புதமான மனிதநேயம் நிறைந்த ஒரு இபாதத்தாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப நமக்கு லேசானது அல்லாஹ் வச்சிருக்கிறான். வேறு சமுதாயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க நோன்பு நோட்பாங்க, ஆனா அந்த நோன்பு முழுமை பெற்றதாகவும் இருக்காது. அல்ல அந்த எண்ணிக்கையை முழுமைப்படுத்துறதா சொல்றாரு. நோன்புல வந்து அவனோட முழுமையோட காண மாட்டீங்க. விரதம் என்றுவாங்க, தண்ணீர் குடிக்கலாம், பால் அருந்தலாம், இப்படி விரதங்கள் இருக்கும். சில விரதங்கள்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு, கொஞ்சம் லேட்டாகி இன்னொரு சில மணித்தியாலங்களை திரும்ப சாப்பிடலாம், இப்படி பல செட்டப்ல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மௌன விரதம் இருந்தாங்க. அவங்க கர்ப்பிணியா இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கருவுல சுமக்குறாங்க, எந்த ஆணும் தீண்டாத நிலையில. எப்படி விமர்சனமா போயிட்டு இருக்கும் அந்த சமூகத்துல, கடும் விமர்சனம் பண்ணினாங்க. நீங்க உங்களோட பெற்றோர்கள் எல்லாம் நல்லவங்க, நீங்க தான் இந்த தவறான காரியத்தில் ஈடுபட்டீங்கன்னு, ஒமாக்கான உம்முக்கு பகியா, உங்களோட உம்மா வந்து தவறான வேலை செய்யறவங்க இல்லையே, விபச்சாரி இல்லையே, நீங்க என்ன இப்படி செஞ்சு வாரீங்கலாம் கதை கட்டினாங்க, பேசினாங்க. அப்ப அவங்க வந்து ரொம்ப தூரமாக ஒதுங்கி இருந்தாங்க. அவங்க குழந்தைய பெத்தெடுத்து வர்றாங்க. இலை அந்த குழந்தையை நோக்கி வரல நீட்டு குழந்தை தான் பதில் கொடுக்குது, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அற்புதமாக பிறந்தவன், என் மேல அல்லாஹ்வோட சலாம் இருக்குது என்று அந்த குழந்தை பேசுது. ஈசா நபி பிறந்த உடனே பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், யாராவது கதை காரணம் கட்டுறவங்க வந்து பேசுவாங்க, விமர்சனம் செய்வாங்க, அவங்களோட நீங்க பேசாதீங்க, நீங்க மனிதர்களோட பேசவே கூடாது. இன்சியா, எந்த ஒரு மனிதரோட நீங்க பேசக்கூடாது. நான் வந்து அல்லாஹ் இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமன் என்று சொல்லுங்க,
நான் அல்லாஹ்க்கு ஒரு நோன்ப நேர்ச்சை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த நாள்ல எந்த ஒரு மனிதரோட நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கன்றான். அப்ப நோன்பா ஆனா பேசக்கூடாதான். ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த பிரசவ வேதனை வரும்போது அல்லாஹ் தஆலா நீருக்குள்ள போய் சொல்றாங்க. தண்ணீர் ஒரு ஓடைக்கு போய் அதுக்குள்ள நீங்க இறங்குங்க. உங்களுக்கு தேவையான கேலரிகள், சாப்பாடுகள், சத்துக்களை பேரித்தம் மரத்துல அதை குலுக்கி நீங்க அந்த கறியை சாப்பிட்டு அந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுங்க. இன்ஸ்டன்ட் எனர்ஜி பேரிச்ச பழத்துல தான் இருக்குது, பேட்ஸ்ல ஈச்ச பழத்துல தான் இருக்குது. அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, தண்ணீர்ல இருந்து பிரசவிங்க என்ற மாதிரி எல்லாம் வழிகாட்டுறான். நீருக்குள்ள பிரசவம் என்பதும் இலகுவானது. இன்றைக்கு வெளிநாடுகள்ல அதை கண்டுபிடிச்சு பெண்கள் நீருக்குள்ள பிரசவம் பண்ணுங்க, உங்களுக்கு பிரசவ வலி ரொம்ப குறைவாக இருக்கும், லேசாக அந்த பிரசவத்தை நீங்க செய்து கொள்ளலாம் என்று இன்னைக்கு வழிகாட்டுறாங்க. இதெல்லாம் வருது. இதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோம்பு பிடிச்சு ஈச்சபழம் நின்றுருக்கிறாங்க. நோம்பு பிடிச்சாங்க, அந்த நாள யாரோடையும் பேச மாட்டேன்றாங்க, நோம்பு நேர்ச்சை செஞ்சிருக்கிறேன்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஈச்சபழத்தை சாப்பிட்டாங்கன்னு வருது. அதென்ன ஈச்சபழத்தை சாப்பிட்டுட்டு நோம்பு ஒத்து நோம்பாயுது? அப்படி ஒரு நோம்பு இல்ல. அவங்களுக்கு இருந்த ஒரு சிஸ்டம், மௌன விரதம் தான் அவங்களுக்கு நோம்பா இருந்துச்சு, பேசாம இருக்கிறது. அதை மட்டும் நமக்கு நோம்பாக்குன்னா எத்தனை பேர் முடிச்சிருவோம் தெரியுமா? நாங்க சாப்பிடுற நோம்பே ரொம்ப பேர் பாத்திலான நோம்பா தான் போகுது, எல்லாம் வவுத்து நோம்புவாங்களே பாத்திலா போகும். நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா நோம்பு பிடிக்கிறானா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கும் சூட்டுக்கும் எல்லாருக்கும் யோசனையா அடிக்கத்தான் செய்யுது, எப்படிதான் நோம்பு மாசத்தை ரமலான ஓட்ட போறோமோ தெரியலண்டு. ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் நோம்பு பிடிக்கிறது இல்லை. கஷ்டம் என்று விடுறாங்க, மேலோட்டமா சும்மா காட்டிக் கொண்டு இருக்கிறாங்க. நாங்க எல்லாம் அப்படி ரமலான் புனித ரமலான் என்று இருப்போம் என்று காட்டிக் கொள்வாங்களே தவிர, அங்கங்க பார்த்தா குறிப்பாக அதிகமான ஆண்கள் நோம்பு பிடிக்கிறத ரொம்ப பொதுபோக்கான ஒரு நிலையில தான் இருக்கிறத நாங்க பாக்குறோம். அப்படி செய்ய வேணாம் என்று அல்லாஹ் தஆலாவே சொல்றான். உங்களுக்கு கஷ்டத்தை நான் நாடல, உங்களுக்கு லேசானதை தான் நான் நாடி இருக்கிறேன் என்றான். உண்மையிலே அல்லாஹ் லேசவே நாடி இருக்கிறான். இந்த நோம்பை பொறுத்த அளவுல எங்களுக்கு சாப்பாட்டுல அல்லாஹ் தஆலா 24 மணித்தியாலும் நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு ஆக்கி வச்சானா? அப்படி ஒரு நிலைமை எல்லாம் ஏற்படுத்தினானா? இல்ல. எங்களுக்கு சஹர் நேரத்தில் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சஹர் நேரத்தில் சாப்பிடுங்க என்று வேற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹருடைய உணவில் பரக்கத். என்ன பரக்கத்? மக்ரிப் பரக்காட்டிலும் பசி பட்டினியை தாங்கக்கூடிய சக்தி. இது ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தருக்கு போயிட்டு நாங்க காலையில சுபகுல சாப்பிட்டோம் வேண்டாம், திரும்ப சூரியன் மறையும் வர காட்டுல எதையுமே சாப்பிட மாட்டோம், தண்ணி ஒரு சுட்டு கூட வாயில வைக்க மாட்டோம்னு சொல்லுவாரு. அம்மோ புது அம்மோண்டுவான். அப்படி ஏழுமா, அப்படி பண்ணலாமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்ம சமூகத்துல 7 வயசு 5 வயசு குழந்தைகள் கூட இந்த மாதிரி செய்யும் என்று சொன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க. காரணம் என்ன? ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹரிலே பரக்கத் இருக்கிறது. அந்த சஹருடைய பரக்கத் என்னது? உணவு எந்த நேரமும் உண்ணணும் என்றது இல்ல பரக்கத்து. ஒரு புடி ஒரு வேளை சாப்பிட்டாலும், ஒரு கையளவு சாப்பிட்டாலும் அது அந்த குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் தாக்கு பிடிக்குது பாருங்க, அதுதான் பரக்கத். அந்த பரக்கத்தை இஸ்லாத்துல வச்சிருக்குதா இல்லையா? வச்சிருக்குது. ஆனா நம்ம சமூகத்துல ஆன்மீகத்துல உச்சத்தை தொட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சூஃபியாக்கள், மகான்கள், பெரியார்கள் எல்லாம் சஹரே செய்ய தேவையில்லை, சஹரை வெறுப்பார்கள் என்னலாம் சொல்லி வச்சிருக்காங்க. சஹரை வெறுப்பாங்களாம், சஹர் செய்வதை வெறுப்பார்கள். அது என்ன சஹர் செய்யறதை வெறுக்கிறது? ரசூலுல்லாஹ் வலியுறுத்துறாங்க, இவங்க சஹர் செய்யறதை வெறுப்பாங்களாம். இது சரியா? இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா? நபி வழிக்கு உட்பட்டதா? இல்ல அல்லது வழிகேட வாசலை திறக்குமா? யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்குள்ள நோன்புல உள்ள வித்தியாசம் என்னது? அவங்களோட நோன்புக்கு சஹர் இல்ல, நம்மளோட நோன்புக்கு தான் சஹர். இந்த சஹரோட தான் செய்யறோமா? அப்ப லேசாக்குற நல்லா சஹர் செய்யுங்க. விடிய காலையில அதிகாலையில ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்பதாக நீங்க சஹர் செய்யுங்க. இரவு 3 பகுதியா பிரிச்சா இறுதி பகுதியில் சஹர் செய்யுங்க. அதான் சிறந்த நேரம், அதான் நல்லது. சஹருடைய நேரத்தை தாமதப்படுத்த சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹருடைய நேரம் தாமதப்படுத்தணுமா இல்லையா? தாமதப்படுத்தணும். நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கடா, சிரமப்படுத்தி கொள்றாங்க. 5 மணிக்கு சுபவுடைய பாகண்டு வைத்துக் கொண்டால் 4:45க்கு சஹர் முடிவென்று போடுறாங்க. இவங்களுக்கு யாரு போட சொன்னா? 4:45க்கு சஹர் என்று யாரு போட சொன்னா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் முன்னலாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ருடைய நேரம் வர காட்டிலும் முன்னலாம். நிறைய கேள்விகளுக்கு பதில் வருது. ஃபஜ்ருடைய நேரத்துக்குள்ள உன்னலாம் பருகலாம் என்று சொல்லி சொன்னா, ஃபஜ்ருடைய நேரம் 5 மணி என்று சொன்னா நீங்க 4:59 வர காட்டிலும் முன்னலாம் பருகலாம்.
அதனை முன்கூட்டியே நீங்க வந்து நிறுத்தி கொள்றது யார்? இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? சஹாபாக்கள் இரவு தொழுகையை தொழுவார்கள். சுபவுடைய நேரம் சஹர் நமக்கு இல்லாம போயிருமோ, சுபவுடைய நேரத்தில் நாங்க அடங்கிடுவோம்னு நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகையை தாமதப்படுத்துவாங்கன்னு வருது. அப்ப சஹர் எவ்வளவு தாமதப்படுத்தி இருப்பாங்கன்னு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10 நிமிஷத்துல கிடைக்கிற கெப்ப வச்சு சஹர் சுபவுடைய நெருக்கமான நேரத்துல சஹர் செஞ்சிருக்கிறாங்கண்டா, பல பேர் என்ன செய்யறாங்கன்னா விடிய காட்டிலும் எலும்பை ஏலான்னு சொல்லி நைட்டுக்கு படுக்கும் போதே நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நியத்து வைக்கிறேன்னு ஒரு பேர நியத்தையும் வச்சுட்டு இவன் படுக்கிறான். கேட்டா நான் வந்து நைட்டுல சஹர் செஞ்சுட்டேன்ன்றான். இதெல்லாம் நபி வரைக்கு உட்பட்ட சஹர்களா? இந்த சஹர் என்பது அதிகாலை உணவு, அதிகாலை நேரத்துல செய்யக்கூடிய அந்த வேலைக்கு தான் சஹருடைய அந்த வேலை. இதை வந்து வபில் அஸ்ஸஹரியின் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்கள்ல நல்லடியார்கள் எல்லாம் இஸ்திக்பார் செய்வார்கள் என்று வருது. சுபோக்கு முன்பதாக இறுதி இரவுல இருக்கக்கூடிய அந்த நேரம் அது ரொம்ப வெயிட்டான ஒரு முக்கியமான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் கேட்பதை எல்லாம் மக்களுக்கு கொடுக்கின்ற, தௌபாக்களை அங்கீகரிக்கின்ற, இஸ்திக்ஃபார்களை அங்கீகரிக்கின்ற, அல்லாஹ்வுடைய அருளின் வாசல்களை திறக்கின்ற, அல்லாஹ்வே அடிவானத்தில் வந்து இறங்கி அல்லாஹ்வுடைய அடியார்களை மன்னிப்பதற்கு தயார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அருள் அல்லாஹ் தஆலா விசாலமாக தருகின்ற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சஹர் செய்ய சொல்றான். இந்த நேரத்துல சஹர் செய்யணும், கண்ட நேரத்திலே சஹர் செய்யக்கூடாது. சில பேர் வந்து மிட் நைட்ல சஹர் செய்யறாங்க, 12 மணி 1 மணி. ஏன்டா இவன் தூக்கத்துல முழிச்சு கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் இவனுக்கு சஹர் தான். நோம்பு திறந்த நேரத்துல இருந்தே சஹர் தான் செய்யறான் நம்ம மக்கள் நிறைய பேர். இதெல்லாம் இப்படி சஹர் செய்ய சொல்லல. அதுக்காக நீங்க சாப்பிடுறத வந்து குறைச்சி சாப்பிடுங்கன்னு சட்டமும் இல்லை. இவன் என்ன செய்வான்டா, சாப்பிடும் போது நல்ல பிரியாணியை தின்னுட்டு அதோட ஒரு தயிரையும் வந்து சீனியை போட்டு பானியை போட்டு கித்துல போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு அங்கே ஒரு 2 தம்பிலி இங்கே ஒரு 1 தம்பிலி 2 தம்பிலையும் அப்படியே அமுக்கிட்டு அதையும் குடிச்சிட்டு வேற வந்து சர்பத் ஏதாவது கிடைக்குமா, நேற்று இஸ்தார்ல வச்ச சர்பத் கிடைக்குமான்னு கேட்பான். அதையும் குடிச்சிட்டு அங்கிட்டால வேற என்ன செய்வான், டீயும் தாங்க நல்லா கிக்கா இருக்க மாட்டுவான். அதனால டீயையும் போட்டுட்டு இன்னென்ன சரி போடுவே எல்லா ஊத்த குப்பை எல்லாத்தையும் நிறைச்சிட்டு கடைசி நேரத்துல போயிட்டு சில பேர் என்ன பண்ணுவான்னு ஒரு டம்மை இழுத்துருவான், எல்லாம் ஜீரணமாகட்டும். ஹலாலானதை சாப்பிடுறது வர காட்டும் யாருக்கும் புத்தம் சொல்லல. அல்லாவே உண்ணுங்கள் பருகுங்கள் என்றா, சுப நேரம் வர காட்டும் தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள். ஆனா பேணுதல் என்ற பேர்ல கொஞ்சம் சாப்பிடுங்கன்றதெல்லாம் கிடையாதுதான். ஹராமானதை எதையும் செய்யாம ஹலாலான முறையில உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்து கொண்டு, ஏன்டா அதுக்கு பிறகு கன்ஃபார்மா விடி முடிச்சு காலையில வந்து வேலைக்கா போக போறீங்க, அப்படியே திரும்ப தொய்யப்படுத்துங்கன்னு சொன்னா 12 லுஹருக்கு தான் உங்களோட மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் பார்த்து ஹெல்த்தை பார்த்து கொண்டு அந்த வேலைகளை செஞ்சு கொள்ளணும். ஆனா சாப்பிடலாம். சஹர் என்ற பேர்ல உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேணாம், இதை இஸ்லாம் சொல்லுது. அடுத்ததாக மார்க்கம் பாருங்க, இந்த ரமலான் எல்லாம் கடமையாக்கிட்டே உங்களை சிரமப்படுத்தலன்றான். நம்ம மக்கள் சிரமப்படுத்தி கொள்ற மாதிரி பாருங்க. பல்லு தீட்ட மாட்டான், நிறைய பேர் பல்லு விளக்க மாட்டான். இந்த டூத் பேஸ்ட்ல வைக்கிற அந்த இனிப்பெல்லாம் வாய்க்குள்ள போயிடும் அப்படின்டுவான். சரி, டூத் பேஸ்ட இனிப்பு வாயில போகுது, உன வேர்வை வாய்க்குள்ள போச்சு, அதுல உப்பு ருசி வராதா? வரும். இப்ப அப்படியே நோன்பு கலா ஆகிருமா, பாத்தில் ஆகிருமா? தண்ணீருக்கு சுவை இல்லை, ஆனால் தண்ணீரை வந்து நீங்க வாயில வைக்கும் போது அந்த தண்ணீருக்கெண்டே உரித்தான ஒரு உணர்வு வருமே, ஒரு சுவை என்று நாங்க நினைக்கிற மாதிரி ஒன்று வருமே, அந்த ஃபீலிங் வந்தா அப்ப நோன்பு பாத்தில் ஆகாதா? காரை கட்டி காருங்க நீங்க உங்களோட உமிழ்நீர் அதுல வந்து உங்களுக்கு ஒரு விதமான சுவையை நீங்க உணர்ந்தீங்கடா, அதோட நோன்பு பாத்தில் ஆகாதா? சுவை என்றால் நீங்க அதை என்ன செய்யக்கூடாது, சுவைக்கு சாப்பிடக்கூடாது. பல்லு விளக்குங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்துல பல்லு விளக்குறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க, ஒரு குச்சியை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பேரு மிஸ்வாக் குச்சி என்றாங்க. மிஸ்வாக் என்றால் டூத் பிரஷ் என்று அர்த்தம். டூத் பிரஷ் அதாவது பல் துளக்கும் உபகரணம், பல் துளக்கும் சாதனத்துக்கு பேரு மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த பல் துளக்கும் சாதனம் எது? ஒரு குச்சி, மரக்குச்சி. அந்த மரக்குச்சியை வச்சு அதை என்ன செய்வாங்க, பல் துளக்குவாங்க. அந்த மரக்குச்சி தான் இன்றைக்கு பயன்படுத்துற மரக்குச்சி மாதிரி காட்டி ஒரு மிஸ்வாக் குச்சியை காட்டுவாங்க. அதை வச்சு கொள்வோம் ஒரு வாதத்துக்கு. அந்த மிஸ்வாக் குச்சியில ஒரு ருசி வராதா? அதை வாய்க்குள்ள போட்டாலே ஒரு தனியான ருசி ஒன்று வருதா இல்லையா? அப்ப மிஸ்வாக் குச்சியாலே நீங்க என்ன செய்ய முடியாது, பல் துளக்க முடியாது என்றாகும். ஆனால் அதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பல் துளக்குவார்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹ் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே முதலாவது செய்யற காரியம் பல் துளக்குறது தான். அது ஒரு நபி வழிங்க, அதை கடைபிடிக்கலாம். வாயை எப்பயுமே சுத்தமாகவே வச்சுக்கொள்வோம். ஏன்னா பல பேரோட நாங்க பேசுறோம் தானே, அப்படி வாயை திறந்தோடனே அப்படியே மயங்கி விடுற அளவுக்கு இருந்துடக்கூடாது எதிர்த்தரப்புல இருக்கிறவன்.
வாயை திறந்தா மயங்கி விழுந்துருவான், கையை தூக்கினா மயங்கி விழுந்துருவான். இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம நல்ல ஒரு தூய்மையான நிலையில இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது இவங்க கரெக்டா தூய்மை ஈமான் பாதி, அத்துஹூர் சத்துருல் ஈமான், தூய்மை ஈமானின் பாதி என்றுவாங்க. வாயை திறந்தோம்னா அடுத்தவன் மயங்கி விழுவான்டா என்ன தூய்மை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைந்தாலே செய்யக்கூடிய எங்க போனாலும் வீட்டுக்குள்ள நுழைந்தோடனே பல் துலக்குவாங்க. ஒவ்வொரு உணவின் போதும் பல் துலக்குவாங்க, ஒவ்வொரு தொழுகையின் போதும் பல் துலக்குவாங்க, கிடைக்கிற நேரமெல்லாம் பல் துலக்குவாங்க. ரமலான் அதிகமா பல் துலக்குவாங்க. மிஸ்வாக் குச்சிட அந்த ஒரு அந்த ருசி, அதுல வெளிப்படக்கூடிய அந்த ருசி வாய்க்குள்ள படுமா இல்லையா, நாக்குல படுமா இல்லையா? ருசியை உணர்ந்தாலே நாங்க ரமலான் நோன்பு பாத்தில் ஆகும் என்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் துலக்கி இருக்க மாட்டாங்க. பல் துலக்குங்க. நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மனம் கஸ்தூரியை விட சிறந்தது என்று அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. மனிதர்களிடத்திலா? மனிதர்களிடத்துல அந்த வாடையை அடிக்கத்தான் செய்யும். அது கஸ்தூரியை விட சிறந்தது என்று வாங்க கஸ்தூரி வாசத்தை தாரன்னு ஹாண்டு வாயை வச்சிருக்கா, வாயை திறந்து கொடுக்க இயலாது. ஏன்? அந்த கஸ்தூரி யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்விடத்தில் அதுக்கு தனித்தன்மை அல்லாஹ் கொடுப்பான். மனிதர்களிடத்துல வளமையான அந்த வயிற்று எம்டியா இருக்கும் போது வயிறு என்ன செய்யும்? காத்தை வெளிப்படுத்துறதுக்கு பார்க்கும். அதுல பல வடிவங்கள்ல காத்து வெளியாகும். வாய் வழியாக வரக்கூடிய அந்த கேஸும் கூட ஒரு விதமான வாடையோட தான் வரும். அது நம்முடைய உடல் அமைப்பு. இதை பார்க்கிறோம். இதுல சிரமப்படுத்திக் கொள்ளாதீங்க. அடுத்தது, நீங்க நோன்பு நேரத்துல தண்ணியே பயன்படுத்தக்கூடாது, உழுவ தவிரன்னுவாங்க. நீங்க குளிக்கவே கூடாது பகல் நேரத்துல. நோன்பு காலத்துல இரவு நேரத்துல மட்டும் குளிங்கன்னுவாங்க. அதே இரவு நேரத்துல மட்டும் குளிக்கிறது ஏன்னா, பகல் நேரத்தில் நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பிலே தசைகளில் துவாரங்கள் இருக்கின்றன. அந்த துவாரங்கள் வழியாக தண்ணீர் உள்ளே செல்லும். சட்டப்படி துவாரம் இருக்குது. அது ஒரு மைக்ரோஸ்கோப் ஒன்று வச்சு பார்த்தா விளங்கும். எங்களுக்கு இப்ப சாதாரணமா விளங்காது. நிறைய துவாரங்கள் இது. ஒரு எலிட்ட சைஸுக்கு, எலி உள்ள புகுந்து வர வேண்டிய சைஸுக்கு துவாரத்தை பெருசா காட்டலாம். மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்க்கணும். இப்ப எப்படி துவாரம் இருக்குதுன்றது எப்படி உணர்றோம்னா, வேர்வை நேரத்துல வேர்வை எப்படி வருது உடம்புல? உள்ளுக்கு இருந்து இருக்கக்கூடிய தண்ணி வெளியில வருது. எப்படி வருது? அந்த துவாரம் வழியா தான் வருது. இந்த சயின்ஸை பிடிச்சி நம்ம ஆட்கள் அறிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட்மார்கள் எல்லாம் நோம்புல நீங்க பகல் நேரத்துல குளிச்சுக்கிட்டு வைங்க, நோம்புல தண்ணீர் பருகக்கூடாது, உடம்புக்குள்ள தண்ணி போகக்கூடாது என்ற அர்த்தம். நீ குளித்தால் உன்னுடைய தலை வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய கை வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய முகம் வழியாக தண்ணீர் செல்லும், உன்னுடைய கால் வழியாக துவாரம் வழியாக தண்ணீர் செல்லும் அப்படின்றான். இது ஏற்புடையதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு உட்பட்டதா? சிந்திக்கணும். துவாரம் வழியாக தண்ணீர் செல்வதை இஸ்லாம் தடுக்கல, வாய் வழியாக தண்ணீர் செல்வதை தான் தடுக்கிறது. நீங்கள் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. பருகக்கூடாது என்று சொன்னா, இப்ப நாங்க மூக்கால தண்ணி அனுப்பி கொள்றோம், நல்ல தண்ணி குடிச்ச ஃபீலிங் வருமா? இப்ப தண்ணி பழமையா குடிச்சாலே ஃபீலிங் வருது இல்ல, தாகம் போகுது இல்ல. இந்த அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் இந்த உணர்வு வருது இல்ல. அதுக்காக இந்த நாள்ல நோம்புல பால்ல தண்ணி குடிக்கலாம் இல்ல. நீங்க வாய் வழியா தண்ணீர் குடிப்பது என்பதும் உங்களுடைய உடம்புக்குள்ளே தண்ணீரை செலுத்திக் கொள்வது என்பதிலும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? சரி, இப்ப உடம்புக்குள்ள நாங்க தண்ணியை செலுத்திக் கொள்ள கூடாதுன்னு நாங்க சொல்றதா இருந்தா, வாய் வழியாக மட்டும்தான் செலுத்திக் கொள்ள கூடாதுன்றதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் காலத்துல அதிகமாக தண்ணீரை மேனியில் தேய்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தண்ணீரை தலையில் ஊற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பகலுடைய அந்த வெயிலின் கொடூரத்தின் காரணமாக ரசூலா தண்ணி எடுத்து அள்ளி என்ன செய்வாங்க? தலையில போட்டுக் கொள்வாங்க நோன்பு காலத்துல. இப்ப துவாரம் வழியாக உடம்புக்குள்ளே செல்லாதா? உழு பண்றீங்க, 5 நேரம் தொழணும் நோம்புல, உழு செய்யும், உங்களுக்கு சுபகுல் ஒரு அசரு வருது, மூணு வக்து தொழுகை வருது, அதுல நீங்க உழு செய்யும் போது உங்க துவாரம் வழியாக அப்ப தண்ணீர் செல்லாதோ? செல்லும். அப்ப அது மார்க்கத்துல தடுக்கப்பட்டுச்சா? இல்ல. எது தடுக்கப்படுது? தண்ணீரை வாய்க்குள்ளால் அனுப்புறது. அதுக்காக அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் வழியாக குளுக்கோஸ் இறக்கி கொள்ளலாமான்னு கேட்கக்கூடாது. சேலைனை ஏற்றுக்கொள்ள வாய் வழியா தானே போகல, சேலைன் வழியாக ஒரு சேலைனை போட்டுக்கொண்டு நோம்பு பிடிக்கிறோம், சேலைனை ஏற்றுக்கொள்றோம், ஃபிட்டா இருப்போம். இது கூடாது. ஏன் கூடாது? செலுத்தி கொள்றதா இருந்தா என்ன செலுத்த? எதுக்கு சேலைன் போட்டீங்க? இப்ப நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, நோயாளிக்கு நோன்பு கடமையா? இப்ப ரமலான்ல வேற நாள்ல பிடி, முதல்ல வேற நாள்ல பிடிச்சுக்கோ. ரெண்டாவது, சேலைனை நீ போடுற இன்ஜெக்ஷன் எல்லாத்துலயும் என்ன இருக்குதுன்னா குளுக்கோஸ் இருக்குது.
தேவையான கேலரி இருக்குது. உணவுடைய இறுதி சத்து என்னது? குளுக்கோஸ் தான். நீங்க என்ன மாங்காவை சாப்பிட்டாலும் தேங்காவை சாப்பிட்டாலும் எதை திண்டாலும் கடைசியில வந்து அதை அரைஞ்சி ரத்தம் எதை எடுக்கும்? மாங்காடை வந்து சதையை எடுத்துக்கொண்டு போமா ஹார்ட்டுக்கு? இல்ல, அதுல வரக்கூடிய விட்டமின் எடுக்கும், புரோட்டீன் எடுக்கும், கால்சியம் எடுக்கும், மெக்னீசியம் எடுக்கும், மூலப்பொருட்களை எடுத்து அந்த மூலப்பொருள் எந்தெந்த பகுதிக்கு எது தேவை ரத்தம் அப்படியே எடுத்துக்கொண்டு போகும். ஒரு கோட்டி, ஒரு ரயில், ஒரு புகை ரதம் மாதிரி அப்படியே எடுத்து போயிட்டு மரதான ஸ்டேஷன் கிட்ட வரும். உதாரணத்துக்காக குடல் கிட்ட வரும். குடல்ல ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, சரி செய்வதற்கு இந்த கால்சியம் இந்த இடத்துக்கு தேவைப்படுது, அதை கொஞ்சம் கொடுக்கும். இந்த 25 கிராம் கால்சியம் போட்டு சரி செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அடுத்ததாக கிட்னி வலிக்கு போகும். கிட்னி வழியா போகும்போது அங்களுக்கு வேற ஒரு மூலப்பொருள் தேவை, அது அங்க இறக்கும். இப்படிதானே மனுஷனுடைய இயக்கம் நடக்குது, இப்படிதானே உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நடக்குது. அதுக்கு தேவையான இறுதி சத்து மூலப்பொருளை எடுத்துக்கொள்ளுது. அந்த மூலப்பொருளை நீங்க டைரக்டா அனுப்பிக்கொண்டா உணவுடைய இறுதி முடிவை இவன் உடனடியாக செலுத்தி கொண்டா இது மார்க்கம் அனுமதிக்குமா? உணவு வேணாம் என்றதற்கு அடிப்படை காரணமே உங்க உடம்பு அதனால குளுக்கோஸை பெற்றுக் கொள்ளக்கூடாது, சக்தியை பெற்றுக் கொள்ளக்கூடாது. குறிப்பிட்ட நேரங்கள் கண்டினியூவா உண்ணாமல் பரிகாரம் இருக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக அப்ப ஏற்றிக்கொள்ள இயலாது. ஆனா குளிக்கலாம், பகல் நேரத்துல குளிக்கலாம். இதை பார்த்துக் கொள்றோம். அடுத்ததாக என்ன? நோன்பு திறக்கும் பொழுது நம்ம ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க? பாங்கு சொன்னாலும் கொஞ்சம் நேரம் அப்படி வெயிட் பண்றது. பொம்புல பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு குடும்பங்களை நாங்க கண்டிருக்கிறோம். அது பாங்கு வைக்கும், அது சர்பத்தை ஊத்துங்க, இந்த கஞ்சை ஊத்துங்க, அந்த ஈச்சப்பழத்தை இவங்க சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சர்வ் பண்றதை அதானுக்கு முன்பதாக செய்ய, அதானுக்கு முன்பதாக கணவனுக்கே சர்வ் பண்ண கிடைக்காது. செய்ய வரையில மாப்பிள்ள எடுத்து நீங்களே வாய்க்குள்ள போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு திறப்பதை யார் தாமதப்படுத்துகிறார்களோ அவர்கள் நன்மையில் நீடிக்க மாட்டார்கள். நோன்பு திறப்பதை அவசரப்படுத்த சொல்றாங்க. அதுல என்ன காட்டணும்? நாங்க இபாதத் செய்யறோம், நாங்க அல்லாஹ்வுடைய அடிமை என்றதுதான் இபாதத்துல வெளிப்படுத்தணும். நோன்பு பிடிப்பது நமக்கு கஷ்டம்தான். அல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்துக்காக உண்ணாமல் பருகாமல் ஹலாலான மனைவியை விட்டு விலகி இருக்கிறோம் என்ற உணர்வை காட்டணும். எப்ப பாங்குட அல்லாஹு அக்பர் என்று கேட்குதோ அப்பவே என்ன செஞ்சிடணும்? ஈச்சப்பழம் வாய்க்குள்ள போயிடணும், கொட்டையை வெளியே எடுத்துடணும், இல்லாட்டி அங்களே உசுறு போயிட்டணும். அப்ப இந்த வேலை அவசரமா செய்யணும். அதுக்காக நோன்பு 6:23 திறக்கணும் என்று இருக்குது. 22 அவன் போனுக்கு ரிங்கிங் டோன்ல அல்லாஹு அக்பர் வந்துட்டு வாயில போட்டக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். நீங்க ஒரு சபையில இருந்து நோன்பு திறக்கிறதா இருந்தா ஒருத்தரை வச்சு வாங்க சொல்ல வச்சு தராங்க, அப்ப லேசா இருக்கும். அப்ப உலகம் யாருடைய அதான் மூலமா நாங்க நோன்பு திறக்கணும் வேண்டும், அவசரமா திறக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் வரும்போது போடுறாங்க பிஸ்மில்லான்னு என்ன செய்யறாங்க? நோன்பு திறக்கிறாங்க. தாமதத்தை காட்டக்கூடாது. இப்ப சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா பேணுதல் என்ற காரணத்துல ஒரு 5 நிமிஷம் லேட் பண்றாங்க. மகரிபுடைய நேரம் என்பது சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம் 6:20 என்றா அதுதான் மகரிப் நேரம். அதாவது அந்த நாங்க பாக்குற அந்த வானமும் கடலும் ஒன்று சேரும் இடமாக ஒரு கோடு விளங்கும் தானே, ஹொரிசான். அந்த கோட்ல இருந்து சூரியன் மறையும் போது வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இல்லை நமக்கு மேட்டர். இருட்டாகணும் என்றது மகரிபு கூடிய ஒரு அடையாளமே இல்லை. அந்த லைன்ல இருந்து சூரியன் கீழே போன அடுத்த செகண்ட் நோன்பு திறக்கும் நேரம். சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அப்படி சூரியன் மறைஞ்சி ஒரு 5 நிமிஷம் லேட்டா நோன்பு திறக்கிறாங்க. கேட்ட பேணுதல், சூரியன் வெளிச்சம் இருக்குது தானே, இன்னும் கொஞ்சம் இருட்டாகட்டுமே, இன்னும் கொஞ்சம் முழுசா சூரியனுடைய இருட்டு போறதா இருந்தா இஷாக்கு தான் நோன்பு திறக்கணும். ஏன்னா சூரியன் வந்து இப்படி அந்த கோடண்டு வைங்களே, இதுதான் சூரியன். இப்ப சூரியன் மறையுது, இப்ப மறைஞ்சிருச்சு, கடைசி இந்த விரல்களை பாருங்க, அதான் சூரியன் மறையுது. மறைஞ்சோடனே இப்ப நோன்பு திறக்கிற நேரம். ஆனாலும் இந்த சூரியன் மூலமா வீசும் கதிர்கள், ஒளிக்கதிர்கள் வானத்துல இருந்து கொண்டுதான் இருக்கும். அது நல்லவே கீழே போகும் வர காட்டும் அந்த ஒளிக்கதிர்கள் இருக்கும். முழுசா ஒளிக்கதிர் நீங்கிற டைம் தான் இஷாக்குடைய நேரம். கிட்டத்தட்ட 1 hour போல போகும். இதுதான் இஷாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரம். அப்ப அந்த 1 hourக்கு போறோட நோன்பு திறக்க வரும். இஷாக்கு தான் நோன்பு திறக்க வரும். சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறங்கள், அவசரமா திறங்க. நீங்க அந்த உங்களுக்கு நோன்பை வந்து சமாளிச்சு கொள்ளணும் என்ற ஒரு அந்த உணர்வை காட்ட வேணாம். கஷ்டம் தான், அல்லாஹ் சொன்னதுனால கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துங்க. அப்ப நீங்க கஞ்சி காய்ச்சறதா இருந்தாலும், சம்சா செய்யறதா இருந்தாலும், பெட்டிஸ் செய்யறதா இருந்தாலும், என்ன ஸ்வீட்டோட செஞ்சு வைக்கிறதா இருந்தாலும் எல்லாம் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. அதோட நீங்க போயிட்டு அல்லாஹ்வுடைய நினைவோட அந்த நோன்பு திறக்கிற அந்த சபையில
உணவை பார்த்து பார்த்து அல்லாஹ்வுடைய நினைவு வந்து எந்த அளவுக்கு வருமானதுன்னு தெரியல. என்றாலும் அந்த அல்லாஹ்வுடைய நினைவு எடுத்து அல்லது அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வேறையா ஒரு இடத்துல இருந்தாலும் சரியா டைமுக்கு வந்து ஆஜராகிற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. நோன்பு திறக்கிறதை தாமதப்படுத்துபவர்கள் அந்த நல்வழியில் இல்லை, சமுதாயம் நன்மை பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எச்சரிக்கைக்குள்ள வந்துருவோம். அதனால என்ன செய்யணும்? அவசரமா செய்யணும். இறுதியாக நம்ம அதை சிரமப்படுத்திக் கொள்றோம். இந்த ரமலான்ல இரவு தொழுகைன்னு தொழுவாங்க பாருங்க. இரவு தொழுகைன்னு சொன்னா பொதுவா ரமலான் மாதத்துல நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. ரமலான் அல்லாத காலங்கள்ல எந்த தொழுகை கடமை அது மட்டும்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்கிறாங்க, ஒரு தாபி ஒருத்தர் கேட்கிறார், கைஃப கானத் ஸலாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நபி சொல்றாங்க, மா கான யஸீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் 11 ரக்காத்துகளுக்கு கூடுதலா தொழுததே இல்லை. அப்ப ரமலான் மாதத்துல தனியா சிறப்பா ஒரு தொழுகை இருக்குதா? இல்ல. ரமலான் மாதத்திலையும் உள்ள தொழுகை இரவு தொழுகை தான். ரமலான் அல்லாத மாதத்தில் உள்ள தொழுகை இரவு தொழுகை தான். ரமலான் அல்லாத மாதத்துல இரவு தொழுகைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்லுவோம், கியாமுல் லைல் என்று சொல்லுவோம், வித்ர் என்று சொல்லுவோம். இதே தொழுகை தான் ரமலான்ல இருக்குது. வித்ர் என்றா இரவு தொழுகையை ஒற்றைப்படையா தொழுவது, தஹஜ்ஜுத் என்றா தூங்கிட்டு எழும்பி தொழுகிறது, கியாமுல் லைல் நின்று கொண்டு தொழுகிறது, ஸலாத்துல் லைல் என்றா இரவு தொழுகை. இதை எல்லாமே ஒரே தொழுகையிட பல பேர்கள், ஒரே தொழுகை தான். இரவு தொழுகை என்பது 11 ரக்காத்துகள், ஒற்றைப்படை 11 வருது, ஒற்றைப்படை ஒன்று இரவோட இஷாவுக்கு பிறகுல ஆரம்பிக்கலாம், சுபஹ் ரக்காத்தும் தொழலாம், தூங்கி விழிச்சிட்டும் தொழலாம், தூங்குறதுக்கு முன்னாடி பாதி தொழுது தூங்கின பின்னாடி பாதியும் தொழலாம். இதுதான் இரவு தொழுகை. இது மொத்த எண்ணிக்கை என்னது? இன்னொரு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து சுபஹ் வரைக்கும் 11 ரக்காத் தொழுவார்கள். இன்னொரு செய்தியில வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல 13 ரக்காத்துகள் தொழுதுதா வருது. அதிகமான எண்ணிக்கை 13 என்று வருது. இந்த 13 தாண்டி இரவு தொழுகை வந்தது கிடையாது. அப்ப ரமலான் மாசத்துலயும் அதே 13 தான், ரமலான் அல்லாத காலங்களே அதே 13 தான், ரமலான்ல அதே 11 தான், ரமலான் அல்லாதலயும் அதே 11 தான். நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? கியாமுல் லைல் என்பது தனி தொழுகை, அது 11 ரக்காத்து தான். ஆனா தராவி என்று சொல்லி ரமலான்ல சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது என்று 23 ரக்காத் தொழுறாங்க. தராவி என்று சொன்னா தர்வியத்துன் என்று சொன்ன ஓய்வு எடுப்பது. தராவி என்றா பல ஓய்வுகளை கொண்ட தொழுகை. அது 20 ரக்காத் தொழணும். 2 ரக்காத்துக்கு இடையில ஓய்வு எடுப்பாங்க. அந்த ஓய்வை 2 நிமிஷம் கொடுக்கவும் மாட்டான், கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பி எழுப்பிடுவான். அந்த ஓய்வு கொடுக்கணும் என்றதுக்காக தராவி என்ற ஒரு சொல் வந்துச்சு. இந்த தராவி என்ற சொல் குர்ஆன்லயும் எங்கேயும் இடம்பெறல, ஹதீஸ்லயும் எங்கேயும் இடம்பெறல. அப்ப இந்த சொல்லே இடம்பெறல. இந்த சொல்லே இமாம்கள் தான் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல ஒரு சிறப்பு தொழுகை சில செய்திகள் வருது, அது 20 ரக்காத்துகளை கொண்டதுனால நீண்ட இடைவெளிகள் கொடுப்பதனால அதுக்கு தராவி என்று பேரென்று போடுறாங்க. சில இமாம்கள் தன்னுடைய கிதாபுகள்ல ஹதீஸ் கிரந்தங்கள்ல தராவி தொழுகை என்று சொல்லி தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்க தலைப்பு வச்சதுனால அது இஸ்லாத்துல தொழுகை ஆகுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறது சொல்லல. இமாம்கள் எடுத்து காட்டுற சில செய்திகள்ல கூட தராவி 20 ரக்காத் என்று சொல்லக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகளை வைத்து அமல் செய்யலாமா என்றது ஒரு கேள்வி. இதுல சுன்னத் ஜமாத்துக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, சுன்னத் ஜமாத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க பலவீனமான செய்திகளை வைத்து அமல் செய்யலாம் என்றுவாங்க. செய்தியில பலவீனம் இருக்குது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, செய்தார்களா, அங்கீகரித்தார்களான்றது கேள்விக்குறி, சந்தேகம் என்று அர்த்தம். நம்பகத்தன்மை, அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நம்பகத்தன்மையில பிரச்சனை, அவருடைய அறிவிப்புல பிரச்சனை, அவருடைய வயசுல பிரச்சனை, அவருடைய தன்மைகள்ல பிரச்சனை. பொய்யர்கள் அல்ல, பொய்யர்களா இருந்தா பின்பற்றக்கூடாதுன்னுவாங்க. ஆனா சில பலவீனங்கள், ஒருவேளை ரசூலா செஞ்சும் இருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம் என்றதுக்கான சந்தேகத்துல உச்சகட்டம். ஏனென்றா ரசூலா செஞ்சிருந்தாங்கன்னா வேற விஷயம், செய்யாமட்டா நாங்க செய்யாததை செஞ்சா வித்வத் ஆகிடும். அப்ப சந்தேகத்தை விட்டு விலக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. ரசூலா சொல்றாங்க ஹலாலும் பையுனும் ஹராமும் பையுனும், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது, ரெண்டுக்கும் இடையில ஷரத்துகள் இருக்கும். அது நீங்க என்ன செஞ்சிடாதீங்கன்னா அதை சந்தேகமானதை பின்பற்றாதீங்க. நீங்க ஒரு ஆடை ஒருத்தர் ஒரு என்னது இலை கொலைகளை சாப்பிடுவதற்காக மேய்வதற்காக ஒருவர் விடுகிறார். அது வேலி ஓரத்துல மேயுது,
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கிரவுண்டுல போட்டா நடுவுல போயிட்டு மேய்கி. அது என்ன வேலி ஓரத்துக்கு அடுத்தவண்ட வேலையில மேய்ஞ்சா சட்ட பிரச்சனை வந்துருமா இல்லையா? உரிமை பிரச்சனை வந்துருமா இல்லையா? ஹராம் பிரச்சனை வந்துருமா இல்லையா? அனுமதி இல்லையாம போயிருமே. அடுத்தவண்ட காலையில நம்ம ஆடு போயிட்டு மேய்ஞ்சா அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வேலியில போயிட்டு என்ன செய்யாது, மேய போவாது. என்ன நடக்கும்? அடுத்தவண்ட வேலையை தாண்டிடுவாய். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எவன் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாக்க நினைக்கிறார்களோ அவர்கள் சந்தேகமானதை விட்டு விலக வேண்டும். ரசூலுல்லாஹ் செய்தார்களா சொன்னார்களா அங்கீகரித்தார்களா என்று சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாக்க நினைப்பவர்கள் அதை விட்டு விலக வேண்டும். அப்ப பலவீனமான செய்திகளை வச்சு செய்யக்கூடாது. ஆனா இவங்க அந்த செய்தியை வச்சு 20 ரக்காத்து தொழுவாங்க பாருங்க ரமலான்ல. உடரட்டம் எனக்கு சீக்கிரகாமி தும்ரியக்காது எக்ஸ்பிரஸ் கோச்சி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்ன ஓதிரன்னு தெரியாது, என்ன நின்றதுன்னு தெரியாது. சிலர் சுஜூதுக்கு போயிட்டு இருக்க மாட்டான். ஒரு சுஜூதுல அல்லாஹ் அக்பர் என்றான். இவன் அப்பதான் முது வர்க்கத்தோட ராகத்தை சுஜூத் செய்ய போனா அவன் அடுத்த ரக்காத்துக்கு நின்றுவான். எந்த அல்லாஹ் அக்பருக்கு இப்ப நான் இருக்கிறேன்னு விளங்காது, கன்ஃபியூஸ்ட் அடிப்பான். நான் 2 சுஜூத் பண்ணினேனா ஒரு சுஜூத் பண்ணினேனா இப்ப நான் கியாமுக்கு போகணுமா ருக்குவுக்கு போகணுமா அவனுக்கு விளங்காது. இப்படி வேகமா போடுறாங்க. இதெல்லாம் ஒரு தொழுகை முறையா? தொழுகைலாம் நிறுத்தி நிதானமா தொழணும். ஒருத்தர் வர்ற ரசூலோட காலத்துல அப்படியே சீக்கிரமா தொழுறாரு. ரசூலா சொல்றாங்க நீ தொலைவேல போயிட்டு தொழுன்றாங்க. அவர் போறாரு, திரும்ப அதே மாதிரி தான் தொழுறாரு வேகமா. ரசூலா சொல்றாங்க மீண்டும் நீ தொலைவில்லை போயிட்டு தொழு. திரும்ப தொழுதுட்டு வர்றாரு. ரசூலா நீ தொழல தொழு. அல்லாஹ்வின் தூதரே அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்காக எனக்கு எப்படி தொழணும் என்று தெரியாது, தயவு செஞ்சு சொல்லித்தாங்கன்றாங்க. ரசூலா சொல்றாங்க தொழுகை என்பது அல்லாஹ்வோட செய்த உரையாடல், நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டும். கியாம்ல நின்றால் நீ நிறுத்தி உன்னுடைய உறுப்புகள் அமைதி பெறச் செய். நான் ஒரு இடத்துல நின்றோம்னா கொஞ்ச நேரம் இருக்கணும், உறுப்புகள் அமைதி பெறச் செய்யணும். அதாவது அந்த ராகத்தை உற்றணும் கொஞ்ச நேரம். அதுல ஓத வேண்டியது ஓது, ருக்கு செய். அதுல ஓத வேண்டியது ஓது, நிறுத்து, நிதானமா இரு. திரும்ப நடுநிலைக்கு வா, திரும்ப நீ சுஜூதுக்கு செல். எல்லாத்திலையும் நிதானமா செய்ய சொல்றாங்க. இந்த நிதானத்தை கடைப்பிடி என்றாங்க. இந்த நிதானத்தோட வர தொழுகையை நாங்க கடைபிடிச்சோம் என்றால் அந்த தொழுகை என்னது? நல்ல தொழுகை, குவாலிட்டியான தொழுகை. எண்ணிக்கையை விட குவான்டிட்டியை விட குவாலிட்டி நல்லா இருக்கணும். குவான்டிட்டி அல்லாஹ்வின் தூதர் சொன்ன குவான்டிட்டிக்குள்ள வரணும். நம்மாக்கள் கை நிறைய கழுதை விட்டே வச்சுக்கொள்ளுங்க சரியுமா? நிறைய இருக்குது, சின்ன சின்னதா இருக்கும், நிறைய இருக்கும். கழுதை விட்டே வச்சு என்ன செய்ய? ஒன்றும் பண்ண இயலாது. அது சாணம் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. மாட்டு சாணமா இருந்தா சரி, எங்களுக்கு போறதுக்கு சரி யூஸ் ஆகும், கம்போஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது ஒண்ணுக்கும் உதவாது. அப்ப கை நிறைய கழுத விட்ட சரி வராது. குவாலிட்டியை பாருங்க, குவான்டிட்டியை பார்க்காதீங்க. ரசூலா சொன்ன குவான்டிட்டியை பாருங்க என்ற அளவுக்கு தொழுகையை நாங்க நிதானமா தொழணும். அடுத்தது இந்த ரமலான் தொழுகையில நாங்க ஃபஜ்ர், நாங்க கியாம்ல நின்று தொழுகிறோம், இரவு தொழுகை தொழுகிறோம். நாங்க இரவுல ஓதுற குர்ஆன்கள் நமக்கு மறுமையில ஃபஜ்ருடைய குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லும் என்று வருது. அதிகாலையில் ஓதக்கூடிய குர்ஆன் நமக்கு மறுமையில சாட்சி சொல்லும் என்று வருது. அப்ப நாங்க அழகான முறையில் நம்முடைய தொழுகைகளை செஞ்சு கொள்ளணும். இவங்க வேகமா தொழுற இந்த தொழுகை எல்லாம் நம்மளை சிரமப்படுத்தி கொள்ற வேலை. இதுல இன்னும் தஸ்பீஹ் தொழுகை என்ற பேர்ல இன்னும் பல தொழுகைகளோட பேர்ல 300 தஸ்பீஹாத்துகள் வரணும், நாங்க நிறைய அமல் செய்யணும் என்று சொல்றோம். இதெல்லாம் பலவீனமான செய்திகள். இந்த மாதிரி தொழுகைகள் இஸ்லாத்துல இல்லாத தொழுகைகளை நாங்க தொழாம உள்ள தொழுகையை பக்குவமா தொழக்கூடியதாக இந்த ரமலானை நாம சிரமப்படுத்திக் கொள்ளாம அல்லாஹ் நமக்கு லேசானதா தர்றான், அதை லேசானதாகவே ஆக்கி கொண்டு நாமளே வருத்தி கொள்ளாமல் இந்த ரமலான நோன்பை நாங்கள் அழகான நோன்பாக, பக்குவமான நோன்பாக, சரியான நோன்பாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நோன்பு பிடிச்சா அது நமக்கும் திருப்தியா இருக்கும், மறுமையிலும் நமக்கு அது கூலி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2வது பகுதி கேள்வி பதில் ஆரம்பிக்கும்.